அந்த காட்டுக்கு ஒரு பெயர் இருந்தது, உயிரோசை. ஏன்னா அங்கே ஒவ்வொரு இலை அசைந்தாலும் ஒவ்வொரு பறவை பறந்தாலும் வாழ்க்கை பேசிக்கிட்டே இருக்கும். அந்த காட்டின் நடுவே காலங்களை பார்த்து நின்ற ஒரு பெரிய ஆலமரம். அதன் கீழ்தான் காட்டின் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும். அங்கே இருந்தாள் முத்து, வயசான யானை. அவள் நடையில மெதுவாக இருந்தாலும் அவள் நினைவுகள் காட்டை விட ஆழமானவை. காடு என்பது நம்ம வீடு மட்டும் இல்ல, நம்ம பொறுப்பும் அப்படின்னு அவள் சொல்றப்ப காடு கேக்கும். அங்க சில்லு இருந்தான், சுறுசுறுப்பான நரி, சிரிப்புக்கு பெயர் போனவன். ஆனா ஆபத்து வந்தா முதல்ல ஓடிவர குரலும் அவன்தான். மேல வானத்துல நீல இறக்கையோட பறந்துகிட்டு இருந்தான் நிலா. காட்டுக்கான செய்திகள் வானத்தில இருந்து கொண்டு வரவள். அவங்களோட நடுவே இளம் மான் வான். பயம் இருந்தாலும் உண்மை பேச துணியும் இதயம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் வானம் கலங்கியது. நிலா பதறியபடி கீழே இறங்கி வந்தாள். காட்டின் எல்லையில மனிதர்கள் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நொடியில காடு அமைதியானது. காற்றே நின்ன மாதிரி. முத்து மெதுவாக எழுந்தாள். அவளோட குரல் கனமா ஒலித்தது. நம்ம காடு நம்ம குரலுக்காக காத்திருக்குது. அன்று இரவு எல்லா விலங்குகளும் ஒற்றை இதயமா சேர்ந்தது. நரிகள் பாதைகளை கண்டுபிடிச்சாங்க. பறவைகள் மனிதர்களோட கவனத்தை வேறு திசை திருப்பிச்சாங்க. யானைகள் அவங்களோட பெரும் உடலால பாதையையே மறிச்சாங்க. மான் கூட்டம் காட்டின் ஆழத்துல இருந்து ஓடி வந்து இந்த காடு உயிரோட இருக்குன்னு உலகத்துக்கு சொன்னது. மனிதர்கள் நின்னாங்க, பார்த்தாங்க அந்த ஒற்றுமையை. அப்போதான் புரிஞ்சது, இந்த காடு வெறும் மரங்கள் இல்ல, ஒரு குடும்பம். அடுத்த நாள் காட்டின் எல்லையில ஒரு பலகை நின்றது. இது உயிரோசை, இங்கே வாழ்க்கை வாழ்கிறது.